ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கேரளால இருக்கிற பேக்கல் ஃபோர்ட்ல இருக்கேங்க. கண்ணங்காடுங்கிற ஒரு சிட்டிக்கு பக்கத்துல, கண்ணங்காடுல இருந்து காசர்கோடு போற வழியில் இருக்கிற பேக்கல் ஃபோர்ட் தான் வந்து வேற லெவல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. நம்ம கண்ணங்காடு காசர்கோடு நார்த் கேரளா ஏரியால ஆட்டோ போகுது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேக்கல் ஃபோர்ட் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்தோம், வேற லெவல் பிளேஸு. இந்த வீடியோவில் பேக்கல் ஃபோர்ட்ல இருந்து பீச் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த லொக்கேஷனுமே வந்து வேற லெவலில் இருக்கும், பேக்கல் பீச்சுமே. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாம சாப்பிட்டு கிளம்பிடலாங்க, செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ ஒரு சாப்பாடு திவ்யமாக சாப்பிட்டு நம்ம பேக்கல் ஃபோர்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம பேக்கல் பீச் நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, பேக்கல் ஃபோர்ட் பார்த்தாச்சுங்க. பேக்கல் பீச்சை போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி சூப்பரா ஒரு கேரளா மீல்ஸ் சாப்பிட்டு போயிடலாம். வெஜ் மீல்ஸ் தான், நாம எங்க போனாலும் வெஜ் மீல்ஸ் தான். சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்றோம்னு நம்மளை ஃபாலோ பண்ற மக்களுக்கு தெரியும். அதனால ஒன்லி வெஜ், ஓகேவா? எல்லா உயிர்களும் பின்பற்றுவாங்க. சூப்பரா ஒரே கேரளா மீல்ஸ் சாப்பிட்டு போவாங்க. செம்ம வெயில் மதியம் ஆகாக. ஸோ ஃபேன்ல உட்காந்துட்டு அழகா சுவையா ஒரு கேரளா மீல்ஸ் சாப்பிட்டு நாம போய் பேக்கல் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்ம சூப்பரா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? லாஸ்ட் வீடியோல பேக்கல் ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வேற லெவல்ல இருக்கும். பார்க்காம இருந்தா பாருங்க, கண்டிப்பா சாப்பிடலாம். வாங்க மக்களே, இங்க பாருங்க, நமக்கு கேரளா மீல்ஸ் வந்துருச்சு. கேரளா ரைஸ், அப்பளம், சாலடு, பொரியல், ஊறுகாய், சாம்பார். இது வந்து இது என்னமோ சொல்லுவாங்களே, மோர் கூட்டான். வாங்க சாப்பிடலாம். மக்களே, நம்ம ஃபோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஹோட்டல்லையே சாப்பிட்டாச்சுங்க. நல்லா இருந்துச்சு. கேரளா வெஜ் மீல்ஸு, பச்சைக்கீரை சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். வாங்க போவோம். நம்ம பேக்கல் ஃபோர்ட்ல இருந்து மெயின் ரோடு வந்தாச்சுங்க. டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, பேக்கல் ஃபோர்ட்னு ஏஎஸ்ஐ சைட் இது. ஸோ இங்கிருந்து நம்ம மெயின் ரோட்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், ரொம்ப தூரம் கிடையாது. அங்கே போயிட்டு நாம பீச் ஆக்சஸ் ரோடு இருக்கு, அதில் போயிட வேண்டியதுதான். வாங்க போவோம். ஃப்ரண்ட்லேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம். மக்களே, நம்ம மெயின் ஹைவேல இருந்து பீச்சுக்கு போற சர்வீஸ் ரோடு எடுத்தாச்சுங்க. இங்கிருந்து வந்து ஒரு ரோடு உள்ள போகுது பாருங்க, பீச் ஆக்சஸ் ரோடு. வாங்க போவோம். மக்களே, சர்வீஸ் ரோட்ல இருந்து உள்ள வந்துன்னே பாத்தீங்கன்னா பீச் ஆக்சஸ் வேக்கு வந்துன்னே இந்த மாதிரி நிறைய பேக்கல் ஹோம் ஸ்டேஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் இருக்குங்க. இது வேணும்னா நீங்க என்ன சொல்றது, நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கீங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பீச் ரெசார்ட்ஸ் இருக்கு பாருங்களா. ரெட் மவுண்ட் பீச்னு இருக்கு, அதுக்கப்புறம் பேக்கல் பீச் பார்க்குன்னு ஒரு ரெசார்ட் இருக்கு. இங்க வந்து ஹோம் ஸ்டே அண்ட் ரெசார்ட்ஸ் இருக்கு. எவ்வளோ ஆப்ஷன்ஸு. ஸோ 2 வழி இருக்கு, 2 வழியுமே பீச்சுக்கு தான் போகும். வாங்க போவோம். இது வந்து மோ பேக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட், பீச் ரெசார்ட். மக்களே, நம்ம பீச் போற வழியில இந்த மாதிரி டெம்பிள்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் வந்து லோக்கல் கிராம தேவதை டெம்பிள். நம்ம நார்த் கேரளால இருக்கோம், காந்தாரால பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் இங்க நடக்குங்க, தெய்யம் ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்கு போஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க, டேட் போட்டிருக்காங்க. 23rd 24th February 2025 அன்னைக்கு நடக்க போகுது. ஓ, இதெல்லாம் தாங்க அந்த ஹெரிட்டேஜ் இருக்கிற ஏரியா. இது வந்து கேரளா கர்நாடகா பார்டர் தானே, காசர்கோடு கண்ணங்காடெல்லாம். ஸோ பேக்கல் ஃபோர்ட்ல இருந்து காசர்கோடு மேங்களூர் எல்லாம் ரொம்ப பக்கம். அண்ட் நம்ம கேரளா மக்கள் ஃபுட்பாலுக்கு போஸ்டர்ஸே வச்சிருக்காங்க பாருங்களா. கிரிக்கெட் விட இங்கே ஃபுட்பால் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க கேரளா மக்கள். ஸோ இதெல்லாம் தெய்யம் நடக்கிற ஹாட்லேண்ட். சரி வாங்க போவோம். மக்களே, நாம பேக்கல் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆட்டோவில் பிடிச்சா வந்துருங்க, லைக் ஒரு 30-40 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு.
நம்ம நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. வெளியவே என்டர்டெயின்மெண்ட் அண்ட் டூரிசம் லிமிட்டெடுன்னு போட்டு ஜிப்லைன் ரைடு, ஸ்லிங் ஷாட், ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ள நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் போல் உள்ள. இதுதான் என்ட்ரி பாயிண்ட். பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கேரளாவில் எல்லா பிளேசஸுமே செம்ம பிராண்டிங்க. கவர்மெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட ப்ரைவேட் மாதிரியே வந்து பிராண்டிங் பண்ணுவாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பேக்கல் பீச் பார்க்கோட இது போர்டு, லோகோவே வந்து நேம் போர்டு, வெல்கம் டு பேக்கல் பீச் மக்களே. ஸோ இங்கே பாருங்கள், வெஹிக்கிளுக்கு வந்து காருக்கு 30, பைக்குக்கு 20, பஸ்ஸுக்கு 100, மினி பஸ்க்கு 70, ஸ்டில் கேமரா 50. என்ட்ரி டைம் வந்து 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். வெல்கம் மக்களே. வாவ், வேற லெவலில் இருக்குங்க மக்களே. பேக்கல் ஃபோர்ட்டு தான் வந்து சூப்பராக இருக்குன்னு பார்த்தா பேக்கல் பீச்சும் என்ட்ரியே வேற லெவலில் இருக்குங்க. செம்ம சூப்பர். இங்க பாருங்க, என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. வாங்க போ மக்களே. நம்ம பேக்கல் பீச்சுக்குள்ள வந்தாச்சுங்க. ஸ்பெஷல் பர்மிஷன் எல்லாம் வாங்கணும். நல்ல வேலை பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பீச்சுக்கு பக்கத்துலயே தாங்க ரயில்வே ட்ராக்கும் இருக்கு. ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்களா. கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஸோ பெரிய பார்க்கிங் லாட்டு. அதுக்கப்புறம் போனோம்னா இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க மக்களே. இங்க சூப்பரா ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. வால் பெயிண்டிங். ஹே டிராவலர், there is no paths are made by walking. நம்மள மாதிரி பேக் பேக்கர்ஸ்க்கு செம்ம சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் ஆர்ட் ஒர்க்குங்க. வேற லெவலு. வாங்க போ. ஸோ மக்களே, நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. வெல்கம் டு பேக்கல் பீச். இங்கே நிறைய ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அநியாயத்துக்கு பண்ணுறாங்க நம்ம டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட், கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு. வேற லெவலுங்க. மரத்துக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு சின்ன ஜூ மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பறவைகள் கத்துற சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஸோ இங்கே வந்தால் இந்த மாதிரி சுவனீர்ஸ் எல்லாம் வாங்கலாம் நீங்கள். ரொனால்டோ டிஷர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்ஸ், லேடிஸ் ஆக்சசரிஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், இதெல்லாமே இருக்குது. பேக்கல் பீச்சில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னா இங்கே பாருங்கள். வெல்கம் டு த பேக்கல் பெட்ஸ் ஃபாரஸ்ட். நான் சவுண்டு கேட்குதுன்னு சொன்னேன்ல, இந்த சைடு இருக்குது. அது உள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க போல், எக்ஸாட்டிக் பெட் அனிமல்ஸ் எல்லாம். ஸோ இங்கேருந்து இந்த சைடு நம்ம பீச்சுக்கு போகிற வழி. சைனீஸ் லேம்ப்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சஸ் வேவே வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இங்கே பாருங்களா, லான்ஸ் எல்லாம் வச்சு பீச்சில் அநியாயம்ப்பா. பேக்கல் பீச் கார்னிவல்னு சொல்லிட்டு நடக்கும் போல். டிசம்பர் 21 to 31 எவ்ரி இயரு, கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில். செம்ம சூப்பருங்க. ஜிப்லைன் மேலே இருக்குங்க. அங்கே ஒரு டவர் மாதிரி இருக்கு பாருங்க, அது ஜிப்லைன். அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வேற லெவல் மேன். நல்ல காத்து வீசுதுங்க. அவ்வளோ அமேசிங்கா இருக்கு மக்களே. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம கேரளா மக்கள் கிட்ட தாங்க கத்துக்கணும். அழகா பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா, ஒரு பின் வச்சு நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதெல்லாம் வந்து இதுல போட்டுறாங்க. ஸோ தட் பீச் வந்து கிளீனா இருக்கு, பிளாஸ்டிக் ஃப்ரீ, டர்ட் ஃப்ரீயா. அவ்வளோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. எல்லா பக்கமே நாம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. சான்ஸே இல்லை. இங்க பாருங்களா, லவர்ஸ்க்கான ஒரு செல்ஃபி பாயிண்ட். லவர்ஸ்க்குன்னு இல்லை, யார் வேணாலும் எடுக்கலாம். பியூட்டிஃபுல்லா ஒரு ஹார்டின் வரைஞ்சு
அழகா பின்னாடி மரத்தை டெக்கரேட் பண்ணி வேற எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை ஒரு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லியா மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களா பண்றதுக்கு அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் மட்டும் இல்லைங்க, எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன்லயும் வந்து கேரளா மக்கள் தரமானவங்க தான். சரி வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, இந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம உள்ள வந்தோம்னா இங்க பாருங்களேன், பறவைகளுக்கு தண்ணீர் வைக்க ஒரு ஃபவுண்டைன் அமைச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஓ, இங்க பாருங்களா, ஒரு நாரையெல்லாம் இருக்குங்க. அதுதாங்க இயற்கையை நாம பாதுகாத்தா இயற்கையில் இருக்கிற உயிரினங்கள் நம்மளை தேடி வருங்க. பீச்ல நீங்க இந்த மாதிரி பீச் பார்க்ல நாரைகள் கொக்குகள் எல்லாம் இருக்கிறத பாத்திருக்கீங்களா? கேரளால தான் பார்க்க முடியும். நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லா லான் தாங்க. நான் கூட நாரை சிலையா தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். பறவை நேரா வந்திருக்கு. ஏன்னா லான்ஸ் இருக்கு, லான்ஸ்ல நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். அதுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாமே கிடைக்குதுல்ல. இங்க அவுட்டோர் ஸ்டேடியம் வச்சிருக்காங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு. கிட்ஸ் பிளே ஏரியா அங்க இருக்கும் போல. ஃபுல்லா சுத்தி சுத்தி லான்ஸ் வச்சிருக்காங்க. ஃபேமிலியோட, லவர்ஸ் கூட்டிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட எப்படி வந்தாலுமே செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் பீச் தீம்டு செலிப்ரேஷன்ஸ், பீச் தீம்டு பர்த்டே பார்ட்டிஸ், மேரேஜஸ் எல்லாம் பண்றதுன்னா அங்க உங்களுக்கு சாமியானா மாதிரி போட்டிருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. அமேசிங் பேக்கல் பீச். மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் பீச்சுக்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. உள்ள லான்ஸ் எல்லாம் தாண்டி இங்க பாருங்களேன், பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வாக் பார்த்து அதுல ஈவினிங் டைம்ல இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா நிறைய வந்து கூல்ட்ரிங்க் ஷாப்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. உள்ள இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பரா தென்னை மரத்துக்கு அடியில அழகா உட்காந்து பீச்சு காத்து வாங்கிட்டு என்ஜாய் பண்றதுக்கு. கயாக்கிங் எல்லாம் இருக்கும்ல, கயாக்கிங், அதுக்கப்புறம் ஸ்கை போர்டிங்க, இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஸ்கீயிங் நினைக்கிறேன். அது ஐஸ்ல தான் பண்ணுவாங்களோ, இது என்னங்க சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், அது விளையாடுறதுக்கெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு. அண்ட் பீச்சுக்குள்ள நடப்பாங்க தெரியுமா, அதுக்கும் போட்டு வச்சிருக்காங்க பாருங்களா. இங்கதான் இருக்கு பார்த்து, வேற லெவலுங்க. மக்களே, பேக்கல் பீச்ல எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்களா. பீச்சும் வந்து அவ்வளவு கிளீனா இருக்குங்க. உள்ள லான்ஸ் அண்ட் பார்க்ஸ் மட்டும் இல்ல, மணலும் வந்து அவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் யாரும் இங்க உள்ளுக்குள்ள கொண்டுட்டே வரமாட்டாங்க போல. ஒரு மாதிரி ஒயிட் சாண்ட் பீச் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பேக்கல் ஃபோர்ட் போயிருந்தோம். ஃபோர்ட் மேல இருந்தும் இந்த பீச் வியூ பார்க்கலாம், வேற லெவல்ல இருக்கும். இப்ப நேரா நம்ம இந்த பீச்சுக்கே வந்தாச்சுங்க. ஸோ அந்த பக்கம் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து பேக்கல் ஃபோர்ட். ஃபோர்ட்ல இருந்து நம்ம பார்க்கறதுக்கு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா, அங்கிருந்து நம்ம பார்த்த வியூ கிடைக்கும். இப்போ இங்கிருந்து நம்ம ஃபோர்ட்டை பார்க்குறோம். ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுங்க, சீக்குள்ள ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. இருங்க பக்கத்துல போய் காட்டுறேன். மக்களே, த பியூட்டிஃபுல் பேக்கல் பீச்சோட வியூங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா, நீட்டா, கியூட்டா, பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜோட டிக்கெட் கவுண்டர் பாயிண்ட். என்ட்ரி ஃபீ வந்து 150 ருபீஸ்ங்க. 10:30 AM இருந்து 7 PM வரைக்கும். வேற லெவலுங்க. ஸோ இங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருக்கும், லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போடணும்ல. இங்க பாருங்க, கூட்டம் இல்லாதனால மக்கள் தூங்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். எப்படி நகருது பாருங்களா அலையடிக்கும் போது. ஸோ இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர்ஸ் உள்ள நடக்கலாங்க. அநியாயம், எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ்ங்க கடலுக்குள்ள. ஸோ அதுக்கு பக்கத்துல இருந்து பார்த்தாவே நமக்கு ஃபோர்ட்டோட வியூ தெரியும். அந்த பக்கம் வந்து ஃபிஷிங் வில்லேஜ் இருக்கு, படகெல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்க.
நம்ம மீனவர்களோட படகுகள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. வேற லெவலுங்க. கண்டிப்பா பேக்கல் பீச் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க மக்களே. 150 ருபீஸ்க்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லாம் கடலுக்குள்ள நம்ம இந்த மாதிரி ரப்பர் பிரிட்ஜ்ல நடக்கிறதுக்கு எங்கேயும் வாய்ப்புகள் கிடைக்காது. நம்ம கேரளால கண்ணங்காடு பக்கத்துல இருக்கிற காசர்கோடு கண்ணங்காடுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். 100% அஷ்யூர்ட். லைஃப் ஜாக்கெட்ஸ் மக்களே. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவி மாதிரி ஒரு குருவிங்க எவ்வளவு குட்டி 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 குட்டியா இருக்கு பாருங்களா. ஒருவேளை சிட்டுக்குருவி தானோ சரியா தெரியல, பட் செம்ம கியூட்டா இருக்குங்க. அலை வந்துச்சுன்னா ஓடிடுதுங்க. ஓ செம்ம கியூட். அலை பெருசா இல்லைங்க, ரொம்ப பிளசண்டா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான காத்து, பியூட்டிஃபுல்லான பீச்சு, செம்ம கிளீனா இருக்கு. உட்கார்றதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கு. வேற லெவலுங்க மக்களே. நம்ம ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் பார்த்துட்டு அப்படியே கடற்கரையில ஒரு ஸ்ட்ரால் பண்ணிட்டு இருக்கோங்க. அப்படியே காத்து வாங்கிட்டு நடக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா. இதுக்கு நாம ஒரு 2.25 போல இருக்கோங்க. வெயிலே தெரியலீங்க, அவ்வளவு லைக் சூப்பரா காத்தடிக்குது. செம்ம சில்லிங்கா, சான்ஸே இல்லைங்க. பாருங்களா, லவ் ஜோடிகள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பிரதர் பேக போட்டு படுத்துட்டாரு பீச்லயே காத்து வாங்கிட்டு குளு குளுன்னு. எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க. ஸோ மக்களே, பீச்சில் உட்கார்ந்துருக்கிற பிரதர் பார்த்தீங்கன்னா வாக்கிங்லேயே வந்து திருவனந்தபுரத்துல இருந்து கொடகு வரைக்கும் போயிட்டு இருக்காருங்க. பேசிட்டு இருந்தா, எப்பா சாமி எப்படிடா வாக்கிங்லேயே போற அப்படின்னு. எவ்வளவு பேருக்கு எத்தனை வகையான அட்வென்ச்சர் பாருங்களா. பீச் சைடே வந்து வாக் பண்ணிட்டு போறாங்க. நம்மனாலலாம் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஈவினிங் ஆக நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. சான்ஸே இல்லை. நம்ம பேக்கல் ஃபோர்ட்டோட பியூட்டிஃபுல் வியூ. அப்படியே உட்காந்துட்டாரு நம்ம தம்பி, நடந்து நடந்து டயர்டாகி. வேற லெவலுங்க. யூடியூபுக்கு பேச சொன்னா இல்ல ப்ரோ நான் ஷை அப்படின்ட்டாரு. சரி பரவாயில்ல ப்ரோ, ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இங்க பாருங்க, பீச் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. பீச் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபேஸ் நிறைய வச்சிருக்காங்க. அது வரைக்குமே இருக்கும் போல பீச்சு. வேற லெவலுங்க மக்களே. இங்க பாருங்க, சைக்கிளிங் எல்லாம் வச்சிருக்காங்க உள்ள. இது வந்து கிட்ஸ் தண்ணியில விளையாடுறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம்மிங் போர்டு மாதிரி வச்சிருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஓப்பன் டோர் கெஃபேஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அப்பா எவ்வளவு ஆக்டிவிட்டீஸ்க்கு, ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கு தனியா பே பண்ற மாதிரி இருக்குங்க. இது வந்து கிராவிட்டி ஸ்கை ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸ்கீயிங், சைக்கிளிங், ஸ்விங் சைக்கிளிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு. 200 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். தோசா சேர், டீ கப், குவாலிட்டி பேக்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கேரளால இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரே இந்த பின்ஸ் தான். எல்லா பக்கம் வச்சிருப்பாங்க, பிளாஸ்டிக் தனியா டிஸ்போஸ் பண்ண. ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷனே அவ்வளவா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க. மக்களே, ஒரு சூப்பரா எல்லா வகையான ஏஜ் குரூப்புக்கும் வந்து
ஒரு பெர்ஃபெக்டான ஹேங் அவுட் பாயிண்ட் மாதிரி நம்ம பேக்கல் பீச்சை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஆக்டிவிட்டீஸுங்க, செம்ம அழகான லான்ஸு, செம்ம சூப்பர் கூலான பீச்சு, கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸு, அடல்ட்ஸ் செம்ம சூப்பராக நம்ம பீச்சில் இருக்கிற அந்த சேர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, உட்காந்து கப்புலாம் உட்காந்து கடலை பார்த்துட்டு அப்படியே கடலை போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு, ஸ்கைலைனு, சைக்கிளிங்கு, எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் தான் சாமி, வேற லெவலுங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கலைங்க நம்ம கண்ணங்காடு சைடெல்லாம் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்த பேக்கல் ஃபோர்ட்டும் நல்லா இருந்துச்சு, பேக்கல் பீச்சும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ்ங்க நார்த் கேரளால பேக்கல். மக்களே ஃப்ளோட்டிங் பீச்ல லைவா நடக்கிறத காமிக்கணும்னு நினைச்சேன். மக்கள் போறாங்க பாருங்க, லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பயந்து பயந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அலை வர வர அங்க பாருங்களா ஜிக்ஸாக்கா ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால நல்லா செம்ம த்ரில்லிங்கா என்ஜாய்மெண்டா இருக்குங்க. நடக்க நடக்க மேல எங்கேயும் ஜிக்ஸாக்கா போய்கிட்டே இருக்கு. ஒரு குரூப்பா போனா உங்களுக்கு பயம் தெரியாது. நின்னுட்டாங்க பாருங்க அலை வந்துன்னு. சூப்பர். அங்க கடைசியில லைஃப் கார்டு ஒருத்தர் இருக்காரு, பயப்பட தேவையில்லை. மக்களே இது வந்து ஸ்கை சைக்கிளிங், சைக்கிள்ஸ் மேல இருக்கு. இந்த சிப்லைன் மாதிரி இருக்கிற இதுல சைக்கிள் போகும் போல. அங்க ஒரு டவர் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் போகும் போல. ஓ, நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுங்க பேக்கல் பீச்ல. வந்தா ட்ரை பண்ணுங்க மக்களே, இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செம த்ரில்லிங்கா இருக்கும். மக்களே இங்க பாருங்க எத்தனை ஃபன் ஆக்டிவிட்டீஸ்னு. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க, டூரிஸ்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் முத கொண்டு எல்லாமே இருக்கு. இங்க பாருங்களேன், கேமல்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. வாவ், கேமல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஈவினிங் ஆன கேமல் ரைடெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான்ல இருந்து கேமல் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, வேற லெவல் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு கேமல் ரைடெல்லாம் கூட போலாங்க. ஹார்ஸ் இருக்கான்னு தெரியல, குதிரை இருந்தா குதிரை ரைடும் போலாம் நீங்க. மக்களே இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பக்கத்துல இருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்லர்ஸு, அதுக்கப்புறம் பாப்கார்ன் இதெல்லாம் இருக்கும். அழகா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம நீட்டாக இருக்குங்க. சீரியஸ்லி இங்கே பாருங்க, வேற லெவல். ஸோ இது வந்து கிட்ஸ் பிளே ஏரியா. விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ் இருக்கு. ஆளின்னல் அழகராஜா மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் வச்சிருக்காங்க பீச்சில். ஒரு பீச்சை டெவலப் பண்ணணும்னா இந்த மாதிரி டெவலப் பண்ணணுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. அமேசிங், கலக்கிட்டாங்க கேரளா டூரிசம், சான்ஸே இல்லை. ஸோ மக்களே கிட்டத்தட்ட எல்லா ஏரியாஸையும் நாம கவர் பண்ணியாச்சுங்க பேக்கல் பீச்சில். என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸு இங்கே பாருங்களா, ஒரு டென்ட் ஹவுஸ், பிரமிட் ஹவுஸ் மாதிரி பீச் ஸ்டூடியோங்க, ஒரு புட்டிக் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. கிட்டத்தட்ட யூரோப்பியன் ரேஞ்சுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கேரளா மக்கள். எல்லா பிளேசஸையும், சிட்டிஸு, டவுன்ஸு, வில்லேஜஸ், இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். செம்ம சூப்பர். ஸோ எல்லாத்துக்குமான ஒரு ஃபன் ஃபீல்டு ஏரியாங்க, ஒரு சூப்பர்பான ஹேங் அவுட் பாயிண்ட் நம்ம பேக்கல் பீச்சு. நிறைய ஃபேமிலியோடு வராங்க, லவர்ஸ் வராங்க, பேக் பேக்கர்ஸ் வராங்க, ஃபாரினர்ஸ் வராங்க.
எல்லாத்துக்குமான ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாத்துக்குமான ஒரு ஃபன் ஃபீல்டு ஆக்டிவிட்டியாக இருக்குங்க. பேக்கல் பீச் சான்ஸே இல்லை மக்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்கல் பெட்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. பீச்லேயே பெட்ஸ் ஃபாரஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ட்ரி ஃபீ இருக்குது, 100 rupees என்ட்ரி ஃபீ. கிட்ஸுக்கு 50 rupeesங்க. என்ன பிராண்டிங் பண்ணிருக்காங்க பாருங்க. பேக்கல் _பெட் ஃபாரஸ்ட்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்காங்க. சான்ஸே எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ்ங்க. ஒக்கா மக்கா. சரி வாங்க, எல்லா பிளேசஸும் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் தான் தோணுது. பட் டைம் கான்ஸ்ட்ரெயின்ட், நமக்கு கிளம்புவோம். மக்களே, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. பேக்கல் பீச்சுக்கு ஃப்ரண்ட்லயே ரயில்வே ட்ராக்கு. நாம எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு மக்களே. பார்க்கிங் லாட்டுக்கு வந்தாச்சு. சான்ஸே இல்லைங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், பீச் எக்ஸ்பீரியன்சஸ் கண்ணங்காடு பக்கத்தில். மக்களே, நம்ம பேக்கல் பீச்சில் இருந்து வெளியே வந்தாச்சுங்க. டுவர்ட்ஸ் பேக்கல் ஃபோர்ட் பஸ் ஸ்டாப் போயிட்டுருக்கோம். போயிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு 15-20 minutesல நம்ம கண்ணங்காடு டவுன் ரீச் ஆயிடலாம். ஸோ எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். கண்ணங்காட்டில் இருந்து நம்ம பேக்கல் ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ்க்கு வர்றதுக்கு, பீச்சு ஃபோர்ட்டுக்கெல்லாம் இன்னொரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. நிறைய ட்ரெயின்ஸ் போகுதுங்க. மக்களே, நம்ம பீச்சில் இருந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சுங்க. மேங்களூர்ல இருந்து கொச்சின் போகிற ரோடு இது. ஸோ இதில் தான் வந்து நமக்கு கஞ்சங்காடு போகிறதுக்கான பஸ்ஸஸ் வரும். வெயிட் பண்ணுவாங்க. இங்கேருந்து வந்து ஒரு 15-20 minutes தான். நம்ம பேக்கல்ல இருந்து கண்ணங்காடு ரீச் ஆயாச்சுங்க. நம்மளை இறக்கி விட்டுட்டு நம்ம பஸ் கிளம்பிடுச்சு. கண்ணங்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கிருந்து வந்து ஒரு 100 meters வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நம்ம ட்ரிப்பு செம்ம சூப்பரா இருந்துச்சு. பேக்கல் பீச்சு. ஸோ ஒரு 10-15 minutesல நம்ம பேக்கல் பீச்சில் இருந்து கண்ணங்காடு வந்துடலாம். அவ்வளோ பக்கத்துல தான் இருக்கு பேக்கல் ஃபோர்ட்டும் பீச்சும். KSRTC பஸ்ஸஸும் போகும். ஸோ மக்களே, நம்ம பேக்கல் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல் பிளேஸுங்க. நார்த் கேரளால அமேசிங் ஹேங் அவுட் பிளேஸ். இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. காசர்கோடு, கண்ணங்காடு, கண்ணூர் சைடு வந்தா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from கண்ணங்காடுங்க. See you.